பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை அப்படியே நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமானால் இன்றைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்குள் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அரணுக்குள் திரும்பும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பை அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஒரு பலனான நகரம் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த பலத்த நாமத்துக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது அதற்கு மதிலாக ஆண்டவர் இரட்சிப்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அரணாக இரட்சிப்பை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரட்சிப்பை மதிலாக அரணாக ஏற்படுத்தி ஒரு நல்ல நகரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில அரணுக்கு திரும்புங்கள் என்றால் முழு நம்பிக்கையோடு கூட அந்த இரட்சிப்பின் பேழைக்குள் நாம் திரும்பி வர வேண்டும். அந்த இரட்சிப்பின் மதிலுக்குள் நாம் திரும்பி வரும் பொழுது நிச்சயமாகவே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர். ஆண்டவருடைய பலத்த அரண், அதற்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு பலத்த அரண். அரணுக்குள் திரும்புங்கள் என்றால் முழுமையுமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது வேறு எந்த விதமான வழியையும் நாம் யோசிக்காதபடி முழுவதுமாய் கர்த்தருக்குள் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, நன்மையை இன்றைக்கு நீ பெற்றுக் கொள்வாய் என்று. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு அரணான கோட்டை. இக்கட்டுகள், நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவரை முழுமையுமாய் நம்பி அவருடைய அரணுக்குள் நாம் வந்துவிடும் பொழுது, ஆண்டவரே நீரே என்னுடைய தஞ்சம், எனக்கு வேறு வழியே இல்லை என்று சொல்லி முழுவதுமாய் கர்த்தரை நம்பி அந்த அரணுக்குள்ளே நாம் வந்துவிடும் பொழுது நிச்சயமாகவே நம்மை அறிந்திருக்கிற தேவன், நமக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற
இருக்கிற ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்து அவர் காத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறது. வெட்கத்திற்கு பதிலாக நான் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொல்லி, வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டத்தனையாய் உனக்கு பலன் கிடைக்கும். எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டாயோ அந்த வெட்கத்துக்கு பதிலாக இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பது மாத்திரமல்ல, நீ இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வாய். வெட்கப்பட்ட இடத்திலேயே உன்னை 2 மடங்காய் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். என்றைக்கு தலை குனிந்து லட்சையோடு நீங்கள் வெளியே வந்தீர்களோ அதே இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து பார்த்து சந்தோஷப்பட ஆண்டவர் வைப்பார். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் தருவார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரம் மாத்திரமல்ல, அழியாத ஒரு நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவன் தலைமேல வைக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நான் உற்சாகமாய் காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முழுமையாய் திரும்புவோம். அரைக்குறை மனதோடு அல்ல, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, அந்த அரணான இரட்சிப்பின் பேழைக்குள் நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கே அதை தருவார், நாளைக்கல்ல. இன்றைக்கு ஆண்டவர் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். விசுவாசித்து இந்த வார்த்தை அப்படியே நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். இப்பொழுதே அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கான வாசல்களை ஆண்டவர் உங்களுக்காக திறந்து விட்டார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து லட்சை அடைந்து வெளியே வந்தார்களோ அதே இடத்துல சந்தோஷப்பட வைப்பீராக. அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவிச்சு. ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கே அந்த அரணுக்குள் வந்து அந்த இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.